ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேளையில் நாம் வாசிக்கும்படியா தெரிந்து கொண்ட வேத பகுதி ஏசாயா 53 அதிகாரம் 5-6 வசனம். 5-6. நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ண ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவர்களோட தழும்புகளால குணமாகிறோம். நாம் எல்லோரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்தோம். அவனவன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நாம் எல்லோருடைய அக்கிரமத்தை அவர் மேல விலப்பண்ணினார். இந்த சிலுவையின் நோக்கம், இன்று நான் சிந்திக்க இருக்கிறது இந்த சிலுவையின் நோக்கத்தை பற்றி. சிலுவை இப்பொழுது நான் பார்க்கும்போது இந்த சிலுவையின் அந்த லெந்து நாட்களாக இருக்கிறது. 40 நாட்கள் இந்த லெந்து நாட்கள் இந்த சிலுவை பற்றி சிந்திக்கின்ற ஒரு நாட்களாக இருக்கிறத பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த சிலுவையில் அறையப்பட்டார், இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த சிலுவை அவர் எடுத்துக்கொண்டார் என்பதை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எதற்காக இந்த பரலோக மகிமையில எல்லாம் விட்டு சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு பரிசுத்த தேவன், இந்த உலகத்தை உண்டாக்கின தேவன், மனுகுலத்தை உண்டாக்கின தேவன், வார்த்தையாயிருந்த தேவன் எதற்காக சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பூமிக்கு வந்தார் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதுல வேதம் நமக்கு என்ன சென்றா, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை. நமக்கு இந்த உலகத்தில் உள்ள சகல ஜனங்களும் என்ன செய்கிறார்கள், பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாக அந்த மனுகுலம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. மனுகுலத்துக்கு ஒரு சமாதானத்தை கொடுக்க வேண்டும். இந்த மனுகுலத்துக்கு பதிலாக என்ன செய்ய வேண்டும், நமக்கு பதிலாக மறிக்கும்படியாக பரலோகத்தின் தேவ என்ன செய்தாச்சுன்னா சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பூமியில வந்ததை பார்க்கிறோம். நமக்கு பதிலாக மறிக்கும்படி சிலுவையின் மூலமாக நாம் மறிக்க வேண்டிய இடத்துல நம்முடைய பாவங்களுக்காக அந்த தண்டனை என்ன செய்ய வேண்டும், தம்மேரை ஏற்றுக்கொள்வதற்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார் என்று பார்க்கிறோம். அதனால சிலவது அந்த ஏசாயா 53 வசனம், நாம் எல்லோருடைய அக்கிரமத்தை அவர் மேல் விழப்பண்ணினார் என்று சொல்லப்படுகிறது. நம்முடைய அக்கிரமம் அவர் மேல் சுமத்தப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவுக்கு நமக்கு என்ன செய்ய வேண்டும், நமக்கு பதிலாக ஒருவர் மறிக்க வேண்டும். பாவத்தின் சம்பளம் மரணம். கண்டிப்பா பாவத்தின் சம்பளம். நம்முடைய முன்னோர்கள் தொட்டு என்ன செய்கிறாச்சுன்னா அந்த பாவம் செய்து அந்த மனுஷர்களும் பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தபடினால இந்த பாவத்தின் தண்டனை என்ன செய்யா மரணமா இருக்கிறது. அந்த மரணத்தை தம்மேல ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசிக்கிற அவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலையை கொடுக்கும்படியாக கர்த்தராக இயேசு சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த பூமியில வந்து இந்த நமக்கு பதிலாக மரித்தார் என்பதை பார்க்கிறோம். அவருடைய மரணத்தினால என்ன செய்கிறதுன்னா அவரை விசுவாசிக்கிற அவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு பாவ மன்னிப்பு கிடைக்கிறத பார்க்கிறோம். அவர் நமக்கு பதிலாக மரித்தார். நமக்குள்ள தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டார். இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவத்துக்கான தண்டனை ஏற்றுக்கொண்டார், எனக்கு பதிலாக அவர் மரித்தார் என்று ஆரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ, ஆரெல்லாம் இந்த இயேசு கிறிஸ்துவை நம்புகிறார்களோ அவர்கள் என்ன செய்வார்னா இந்த அவர்களுக்கு என்ன செய்யும் என்றால் இந்த பாவத்தின் தண்டனையாக மரணத்திலிருந்து அவர்கள் தப்பித்துக் கொள்வார்கள். 2 கொரிந்தியர் 5 அதிகாரம் 21 வசனம் வாசியுங்கள். 2 கொரிந்தியர் 5 அதிகாரம் 21 வசனம். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். அவர் பாவம் அறியாதவர், அவர் பாவம் அறியாதவர். பாருங்கள், நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை என்ன செஞ்சார், நமக்காக பாவமாக்கினார். நமக்காக பாருங்கள், நம்முடைய பாவங்கள் அவர் சுமந்தார். நமக்காக பதிலாக அவர் மறிக்கும்படியாக 1 பேதுரு 3:18 வாசிப்போம் என்றாம். 1 பேதுரு 3:18. ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படிக்கு அநீதி உள்ளவருக்கு பதிலாக நீதி உள்ளவராக
பாவங்கள் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார் போதும். அவர் பாருங்கள், அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராக என்ன செய்யறார்? பாவங்கள் நிமித்தம் நமக்காக பாடுபட்டு நமக்கு பதிலாக அந்த மரணத்தை அவர் ருசித்து நம்ம என்ன செய்தாருச்சுன்னா, பாவத்தின் சம்பளம் மரணம் என்கிற அந்த மரணத்திலிருந்து நம்ம விடுவிக்கிறத பார்க்கிறோம். முதலாவது இயேசு கிறிஸ்து எதற்காக வந்தாரு? எதற்காக? இந்த சிலுவையின் நோக்கம் என்ன? சிலுவையினுடைய நோக்கம் என்னன்னு பார்த்தா, நமக்கு பதிலாக மரிக்க வேண்டும். பிள்ளைகளுக்காக, அவருடைய பிள்ளைகளுக்காக அவர் மரிக்கும்படியாக சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பூமியில இந்த சிலுவையை அவர் தெரிந்தெடுத்து சிலுவையின் நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக இந்த பூமியில வந்து நமக்கு பதிலாக அவர் மரித்ததை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இரண்டாவது பார்ப்போம் என்றால், நம்முடைய பாவங்களுக்கான பரிகாரத்தை செலுத்தும்படியாக முதலாவது மரிக்க வந்தாரு, மரிப்பதற்காக தெரிந்து கொடுத்தார். இரண்டாவது நம்முடைய பாவங்களுக்கான பரிகாரத்தை செய்யும்படியாக இயேசு கிறிஸ்து என்ன செய்தாருன்னா, இந்த சிலுவை மரணத்தை தெரிந்தெடுத்ததை பார்க்கிறோம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பார்ப்போம் என்றால், 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வ லோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியா இருக்கிறார். பலி பாருங்கள், நம்முடைய பாவங்களுக்கான பரிகாரமாக பரிகாரத்தை செலுத்தும்படியாக, நம்முடைய பாவங்களுக்காக மாத்திரமல்ல சர்வ லோகத்தின் பாவங்களுக்காகவும் ஒரு பரிகாரம் செய்யும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததை பார்க்கிறோம். இந்த பூமிக்குள்ள எந்த ஜாதிகளா இருக்கலாம், எந்த மதக்காரர்களா இருக்கலாம், இயேசு கிறிஸ்து ஆரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்களுடைய பாவங்களுக்கான பரிகாரத்தை என்ன செய்தாச்சு? இயேசு கிறிஸ்து அவர் கல்வாரி சிலுவையில நிறைவேற்றியாச்சு என்பதை நாம் மறந்து கொள்ள வேண்டும். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 8 முதல் 10 வரை வாசிப்போம் என்றால், எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 8 முதல் 10 வரை. எபிரேயர் 10 8 முதல் 10 வரை. நேர் பவனத்தின்படி செலுத்தப்பட்டு வருகிற பலிகளை குறித்து மேற்செல்லியபடி பலியையும் காணிக்கையும் சர்வாங்க தகன பலிகளையும் பாவ நிவாரண பலிகளையும் நீர் விரும்பவில்லை. அவைகள் உமக்கு பிரியமானதல்ல என்று சொன்ன பின்பு, தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று சொன்னார். இரண்டாவது நிலைநிறுத்துவதற்கு முதலாவது நீக்கி போடுகிறார். இயேசு கிறிஸ்துவோட சரீரம் ஒரே தரம் பலியிட்டதனாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவோட சரீரம் நம்முடைய பாவங்களுக்காக பரிகாரம் செய்யும்படியாக கர்த்தராக இயேசு கிறிஸ்து வந்தார். முதலாவது நமக்காக பலியானாரு, பலியாகும்படி வந்தார் என்று பார்த்தோம். இரண்டாவது பார்க்கும்போது நம்முடைய பாவங்களுக்கு ஒரு பரிகாரம் செலுத்த வேண்டும். வெள்ளாட்டுக்காடா இளங்கால என்ன செய்யச்சுன்னா, மேற்சில பலிகள்னால என்ன செய்யவில்லைன்னா, மனுகுலத்துக்கு பாவத்திலிருந்து பரிபூர்ண விடுதலை என்ன செய்ய முடியவில்லை, கொடுக்க முடியவில்லை. ஒரு காலங்களை நாம் பார்க்கும்போது அந்த பலிகள்னால ஆடுகள், மாடுகள், சில பறவைகள், பல காரியங்கள்னால என்ன செய்தா பலிகள் செலுத்தப்பட்டு கொண்டு வந்தது. அந்த பலியை செலுத்தி கொண்டு வருவார்கள். வந்த உடனே மென்று என்ன செய்வார்கள்? அந்த செய்த பாவத்தை அவர்கள் செய்வார்கள். அவர்களால என்ன செய்ய முடியவில்லை. அந்த பாவத்திலிருந்து ஒரு பரிகாரம், அந்த அவர்கள் செலுத்தின அந்த பரிகாரத்தினால அவர்களுக்கு ஒரு முழுமையான விடுதலை என்ன செய்ய முடியவில்லை, அதை கொடுக்க முடியாத இருந்ததை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறான்? அந்த மனுகுலத்துக்கு ஒரு நிரந்தர ஒரு விடுதலை கொடுக்க வேண்டும், ஒரு நிரந்தரமான என்ன செய்ய வேண்டும், ஒரு நிரந்தரமான ஒரு பரிகாரத்தை செலுத்த வேண்டும் என்பதற்காக சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு
இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்ததை பார்க்கிறோம். நம்முடைய பாவங்களுக்கான பரிகாரத்தை நிரந்தரமாக செலுத்த வேண்டும். நிரந்தரமான ஒரு பாவ மன்னிப்பை இந்த மனுகுலத்துக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக இயேசு கிறிஸ்து சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய பாவங்களுக்காக இந்த பூமிக்கு வந்தார் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். மூன்றாவது நாம் பார்ப்போம் என்றால் இயேசு கிறிஸ்து எதற்காக வந்தார், சிலுவையின் நோக்கம் என்ன என்று பார்த்தா நம் மீதுள்ள தேவ கோபாக்கினை தணிக்கும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்தார். மூன்றாவது நாம் சிந்திப்போம் என்றால் இந்த ரோமர் 5:9 வாசிப்போம் என்றால் ரோமர் 5:9 இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாலே அவராலே நான் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. இது பாருங்கள், நம்முடைய அந்த கோபாக்கினைக்கு நம்மை நீங்களாக்கி மீட்க வேண்டும். இந்த பாவத்தின் என்ன செய்த பாவத்தின் நிமித்தம் இந்த மனுகுலத்தின் மேல என்ன செய்தா தேவன கோபாக்கினை வந்ததை பார்க்கிறோம். தேவனுடைய கோபாக்கினை கொட்டி இருக்கிறது. அந்த கோபாக்கினை என்ன செய்ய வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்து தம்மேலே ஏற்றுக்கொண்டு இந்த கல்வாரி சிலுவை மூலம் அந்த கோபத்தை என்ன செய்தாச்சுன்னா அவர் தனித்ததை பார்க்கிறோம். தேவனுடைய கோபத்தை தணிக்கும்படியாக தேவனுடைய அந்த கோபாக்கினையிலிருந்து நம்மளை காப்பாற்றும்படியாக என்ன செய்யறாருன்னா சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த கல்வாரி சிலுவையில இயேசு கிறிஸ்து பலியானார் என்று பார்க்கிறோம். இந்த கல்வாரி சிலுவையை இயேசு கிறிஸ்து தெரிந்து கொண்டது எதற்காக இருந்துச்சுன்னா நம்ம அவருடைய பிள்ளைகளை அவரை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்களை வரப்போகிற கோபாக்கினையிலிருந்து என்ன செய்ய வேண்டும், தப்பி வைக்க வேண்டும். ஒரு கோபாக்கினை ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய கோபம் ஒரு நாள் பற்றி எறிய போகிறது. அந்த கோபாக்கினையில் நின்று அந்த தேவனை நம்புகிற ஜனங்களை விடுவிக்கும்படியாக என்ன செய்தா நம் மீதுள்ள கோபாக்கினைய தேவன் தணிக்கும்படியாக சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த கல்வாரி சிலுவையை தெய்வம் தெரிந்தெடுத்ததை பார்க்கிறோம். இந்த இயேசு கிறிஸ்துவ ஆரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ, இந்த இயேசு கிறிஸ்துவ ஆரெல்லாம் நம்புகிறார்களோ அவர்கள் வரப்போகிற கோபாக்கினைக்கு தப்பித்துக் கொள்வார்கள் என்று பார்க்கிறோம். தேவன கோபாக்கினை மகா நாள் வரப்போகிறது. யார் நிலைநிற்க கூடும் என்று வேதம் நம்மை எச்சரித்துக் கொண்டிருக்கிறது. இந்த இயேசு கிறிஸ்துவ ஆரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் வரப்போகிற கோபாக்கினையிலிருந்து அவர்கள் தப்பித்துக் கொள்வார்கள். ஏனென்றால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இயேசு கிறிஸ்து தம்மை சிலுவையில ஒப்பு கொடுத்து தேவனுடைய கோபாக்கினையிலிருந்து நம்மளை மீட்டுக் கொண்டிருக்கிறார் என்று பார்க்கிறோம். நமக்காக நம்மையிலிருந்து கோபாக்கினை தணிக்கும்படியாக அவரை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு மேல அந்த கோபாக்கினை வரக்கூடாது, அவர்களை காப்பாற்றும்படியாக என்ன செய்து விட்டாரு, 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இயேசு கிறிஸ்து அந்த கோபத்தை கல்வாரி சிலுவையில தணித்து விட்டார். இந்த நாட்கள் ஆரெல்லாம் இந்த கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்களோ, ஆரெல்லாம் இந்த கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் வரப்போகிற கோபாக்கினிலிருந்து என்ன செய்வார்கள், தப்பித்துக் கொள்வார்கள் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. நான்காவது நாம் பார்ப்போம் என்றால் நம்மை தேவனோடு ஒப்புரவாக்கும்படியாக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையை தேர்ந்தெடுத்தது பார்க்கிறோம். இந்த கல்வாரி சிலுவையினுடைய நோக்கம் நம்மை என்ன செய்ய வேண்டும், சகல ஜனங்களையும் தேவனோடு ஒப்புரவாக்க வேண்டும். ஒரு சிலர்கள் மட்டுமில்லை, உலகத்தில் உள்ள எந்த ஜாதி ஜனங்களா இருக்கலாம், எந்த மொழி பேசுகிறவர்களா இருக்கலாம், எந்த பாசை பேசுகிறவர்களா இருக்கலாம், எல்லா ஜனங்களையும் என்ன செய்ய வேண்டும், தேவனோடு ஒப்புரவாக்கும்படியாக தேவன் என்ன செய்தாச்சுன்னா இந்த சிலுவை மரணத்தை தேர்ந்தெடுத்தார். சிலுவையினுடைய நோக்கம் அதுவாக இருக்கிறது. ரோமர் 5:10-11 வாசியுங்கள். ரோமர் 5:10-11. நாம் தேவனுக்கு சத்துருக்களாக இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினால அவருடன் ஒப்புரவாக்கப்பட்டோமானால் ஒப்புரவாக்கப்பட்டவன் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. அதுவும் அல்லாமல் இப்பொழுது ஒப்புரவாக்குதலை நமக்கு கிடைக்க பண்ணின நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய்
நாம் தேவனை பற்றியும் மேன்மை பாராட்டுகிறோம். நமக்கு இப்ப என்னச்சுன்னா தேவனோட ஒரு ஒப்புரவாகுதல் கிடைத்திருக்கிறது. ஒரு காலத்துல பாருங்கள், இந்த பாவத்து நிமித்தம் என்ன செஞ்சப்பா, இந்த கல்வாரி சிலுவையில இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சா, சிலுவையில அறையக்கும் முன்பு எந்த மனுஷனும் தேவனிட்ட சேர முடியாது. தேவன் பட்சிக்கிற அக்கனி, தேவனை நோக்கி பார்க்க முடியாது, தேவனிட்ட போய் நெருங்க முடியாது. தேவன் ஒரு பட்சிக்கிற அக்கனியாக இருக்கிறாரு. அப்படிப்பட்ட தேவனோடு இந்த மனுகுலத்தை ஒப்புரவாக்கும்படியாக இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சானா, இயேசு கிறிஸ்து தம்மோடு நம்மை பாருங்கள் தேவனோடு ஒப்புரவாக செய்து தேவனோடு நாம் மீண்டும் என்ன செஞ்சா அந்த உறவு கொள்ளும்படியாக இந்த கல்வாரி சிலுவையை தெரிந்தெடுத்த பார்க்கிறோம். நம்ம என்ன செய்ய வேண்டும்? தேவனோடு ஒப்புரவாக்க வேண்டும். பாவியாக மனுஷன் பரிசுத்தராக தேவனோடு என்ன செய்துச்சுன்னா ஒப்புரவாக முடியாதபடி என்ன செய்தா பாவம் நடிச்சுவராக, தேவனுக்கு மனுகுலத்துக்கு நடிச்சுவராக இந்த பாவம் நின்று கொண்டிருந்தது. பாருங்கள், அந்த பாவம் நடிச்சுவராக நிற்கும் போது அந்த பாவத்திலிருந்து மனுகுலத்தை மீட்டு ரட்சிக்கும்படியாக, அந்த நடிச்சுவரை அழிக்கும்படியாக, மனுகுலத்துக்கும் தேவனுக்கும் நடுவே இருந்த பாவமாகிய நடிச்சுவரில் என்று இந்த மனுகுலத்தை மீட்டு தேவனோடு ஒப்புரவாக்கும்படியாக கர்த்தராக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையின் மரணத்தை தெரிந்தெடுத்ததை பார்க்கிறோம். இந்த கல்வாரி சிலுவையின் நோக்கம் எதற்குன்னா, நாம் தேவனுக்கும் மனுஷனுக்கும் ஒரு ஒப்புரவாக கொண்டு வரும்படியாக கர்த்தராக இயேசு கிறிஸ்து தெரிந்தெடுத்ததை பார்க்கிறோம். கொலோசியர் 1 20 21 வாசியங்களும். கொலோசியர் 1:20-21. முன்னே அந்நியராயும் தொற்கிரியினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களை பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாமச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டான நம்பிக்கை விட்டு அசையாமல் சிரமாயும் உறுதியாயும் விசுவாசத்தை நிறுத்தியிருப்பீரானால் அப்படியாகும். என்ன செய்ய வேண்டும் என்றால், நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தை விட்டு விலகாதபடி அசையாமல் உறுதியாக என்ன செய்ய வேண்டும் என நிலைத்திருந்தால் என்ன செய்வோம் சின்னா, நம்ம என்ன செய்வார் சின்னா அந்த தேவனோடு நாம் ஒப்புரவாக்கப்படுவோம் என்று பார்க்கிறோம். நம்ம அந்த என்ன செய்ய வேண்டுமா, நம்மை பரிசுத்தமானவர்களாகவும் குற்றமற்றவர்களும் கண்டிக்கப்படாதவர்களும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரித்திரம் அந்த மரணத்தினாலே இப்பொழுது நம்மை ஒப்புரவாக்கி இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவோடு நம்ம என்ன செய்தார் என்றால், இயேசு கிறிஸ்து தேவனோடு நம்மை ஒப்புரவாக்கி இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நம்மை தேவனோடு ஒப்புரவாக்கும்படியாக இந்த கல்வாரி மரணத்தை என்ன செய்கிறார், அவர் தெரிந்தெடுத்ததை பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 5 18 வசன வாசியங்கள். 5:18. இவைகள் எல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோட ஒப்புரவாக்குதல் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அப்போ பவுல் சொல்லுகிறார், அவர் என்ன செய்தாராம், இவைகளினால் நம்ம என்ன இயேசு கிறிஸ்து நம்மை தம்மோடு ஒப்புரவாக்குற ஊழியத்தை என்ன செய்தார், எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார் என்று அந்த அப்போஸ்தலர் பவுல் சொல்லுகிறார். அதை சொல்லிக்கொண்டு அவர் அடுத்து சொல்லுகிறார். அது 19 வசன வாசியங்கள். அது என்னவெனில், தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்கள்கிட்ட ஒப்புவித்தார். ஆனபடினால தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி செல்லுகிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாபதிகளாக இருந்து தேவனோடு ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்து முன்னிட்டும் உங்களை வேண்டிக் கொள்வோம். என்ன செய்தார் ஆண்டவர்? என்ன செய்தாராம், உலகத்தார் பாவங்களை எண்ணாமல் என்ன செய்தார், தேவனோடு ஒப்புரவாகுங்கள். இப்போது ஒரு பாருங்கள், பாவத்துக்கு என்னல்ல தேவன் ஒவ்வொரு மனுகுலத்தை அவர் நேசிக்கிறாரு. ஒவ்வொரு தேவ ஜனங்களையும், உலகத்தில் உள்ள எந்த ஜாதி ஜனங்களா இருக்கட்டும், எந்த மதத்தில் உள்ளவனா இருக்கட்டும், எப்படிப்பட்டவனா இருந்தாலும், எந்த கொடிய
பாவியா இருந்தாலும் ஆண்டவர் என்ன செய்கிறாச்சுன்னா, என்னோடு ஒப்புரவாகு, என்னோடு நான் உனக்காக என்ன செய்தேன், உனக்காக நான் பலி செலுத்தி விட்டாச்சு, உனக்காக நான் ரத்தம் சிந்தி விட்டாச்சு, உன்னை நான் என்னோடு ஒப்புரவாக்கும்படியாக நான் உனக்கான காரியங்களை எல்லாம் செய்து முடித்தாச்சு, இப்பொழுது நீ ஒப்புரவாக என்று சொல்லி ஒப்புரவாகுதன் ஊழியத்தை என்ன செய்கிறாச்சுன்னா அவருடைய பிள்ளைகளுக்கு தேவன் கொடுத்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது என்ன செய்கிறோம் சொன்னா, தேவனோட ஒப்புரவாங்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்ன சொல்லோ உங்களை வருந்து கேட்டுக்கொள்கிறோம் என்று அப்போஸ்தலர் பவுல் சொல்லுகிறத பார்க்கிறோம். அப்போஸ்தலர் பவுல் ஊழியம் செய்த நாட்களை என்ன செய்கிறார், ஜனங்களோடு கெஞ்சுகிறாரு, நீங்கள் தேவனோடு ஒப்புரவாங்கள், இனி கோபாக்கிற நாட்கள் வரப்போகிறது, ஒரு அழிவின் நாட்கள் வரப்போகிறது, தேவனோடு ஒப்புரவாக்கத்த ஜனங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவினால அந்த இயேசு கிறிஸ்துவ நம்பாத ஜனங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு போகின்ற ஒரு நாட்கள் வரப்போகிறது. தேவனோட ஒப்புரவாங்கள் சொல்லி அப்போஸ்தலர் கரத்துல தேவன கர்த்தர் அந்த ஊழியத்தை ஒப்பு கொடுத்ததை பார்க்கிறோம். இன்றைக்கு அவருடைய பிள்ளைகள் எதற்காக இந்த சுவிசேஷம், எதற்காக இந்த வசனத்தை போதிக்கிறார்கள் என்றால் தேவனோட ஒப்புரவாங்கள். ஒரு காலத்துல தேவனோட ஒப்புரவாக முடியாதபடி நாம் அந்நியர்களாக இருந்தோம். இன்றைக்கு அப்படிப்பட்டதில்ல. தேவன் சகல உலகத்தில் உள்ள உலகத்துல எந்த மூலையில் இருக்க ஜனங்களை பார்த்து தேவனோட ஒப்புரவாங்கள், உங்களுக்கான பலியை என்ன செய்தாரு, தேவன் செலுத்தி விட்டார். தேவனோட ஒப்புரவாங்கள் சொல்லி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தில் உள்ள சகல ஜனங்களுக்கும் ஒப்புரவாதன ஊழியத்தை அவருடைய பிள்ளைகளுக்கு ஒப்பு கொடுத்து இன்றைக்கு அழைத்துக் கொண்டிருக்கிறத பார்க்கிறோம். எதற்காக, எப்படியாவது வரப்போகிற கோபாக்கிரில் நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக, தேவனோட நம்மளை ஒப்புரவாக்க வேண்டும் என்பதற்காக சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில அவர் எல்லா காரியங்களும் செய்து முடித்ததை பார்க்கிறோம். ஐந்தாவது நாம் சிந்திப்போம் என்றால், நம்மை பிசாசு அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்கும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த கல்வாரி சிலுவை தெரிந்தெடுத்ததை பார்க்கிறோம். பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்து அவருடைய பிள்ளைகளை விடுவிக்கும்படியாக இயேசு கிறிஸ்து தெரிந்திருக்கார். எபிரேயர் 9:12 வாசியுங்கள். எபிரேயர் 9:12. வெள்ளத்துக்கடா, இளங்காலை இவைகளுடைய இரத்தத்தினால் அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினா. பிசாசின் அடிமைத்தனத்துக்குள்ள ஜனங்கள் கிடக்கிறார்கள். பிசாசு தனக்கு போக முடியாத அந்த பரலோக ராஜ்யத்துல ஒருத்தனும் போகக்கூடாது என்று சொல்லி பிசாசன என்ன செய்கிறான், மனுகுலத்தை என்ன செய்கிறான், தடை பண்ணி வைத்துக் கொண்டிருக்கிறான். மனுகுலத்தை இந்த ரட்சிப்புக்குள்ள கடந்து வராதபடி பிசாசனம் என்ன செய்கிறான், அந்த மனுகுலத்தை அடிமைத்தனத்தில் வைத்துக் கொண்டிருக்கிறான். பிசாசனம் அந்த மனுகுலத்தை பாவத்தின் சம்பளமாக மரணம் என்பதை சொல்லி பாவத்திலிருந்து விடுதலை வர முடியாதபடி பாவத்துக்குள்ள என்ன செய்கிறாச்சுன்னா இந்த மனிகுலத்தை வைத்துக் கொண்டிருக்கிற பார்க்கிறோம். சிலுவையின் மூலமாக கிறிஸ்து நமக்காக கிரயத்தை செலுத்தி அந்த பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்து நம்மளை விடுவித்திருக்கிறார். பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்து நம்முடைய என்ன செய்ய வேண்டும், பிசாசின் அடிமைத்தனத்தில் இருந்து நம்மளை மீட்கும்படியாக இயேசு கிறிஸ்து என்ன செய்தாருச்சுன்னா கல்வாரி சிலுவையில நம்முடைய இரத்தத்தை கிரயமாக அவர் செலுத்தி இருக்கிறாரு. மத்தேயு 20:28 வாசியுங்கள். மத்தேயு 20:28. அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். இந்த பிசாசின் அடிமைத்தனத்தில் கிடந்த மக்களை மீட்க, பிசாசின் பாவத்தின் சம்பளமாக இந்த பிசாசின் அடிமைத்தனத்துக்குள்ள பிசாசின் கரத்துக்குள்ள இருந்த மக்களை மீட்கும்படியாக என்ன செய்தாச்சுன்னா தம்முடைய ஜீவனை கொடுக்க, தம்முடைய ஜீவனை கிரயமாக கொடுத்து என்ன செய்தாச்சுன்னா நம்ம இந்த பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்கும்படியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்ததை பார்க்கிறோம். ஆறாவது நாம் பார்ப்போம் என்றால், நம்மை தேவனுக்கு முன்பாக நீதிமான்களாக ஆக்கும்படியாக இயேசு கல்வாரி சிலுவையில மரித்தார் என்று பார்க்கிறோம். நம்மை தேவனுக்கு முன்பாக நீதிமான்களை நடத்தும்படியாக இந்த கல்வாரியை அவர் நோக்கமாக கொண்டார் என்று பார்க்கிறோம். ரோமர் 5:1-2 வசனங்கள் வாசியுங்கள். ரோமர் 5:1-2. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினால நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அவர் மூலமாய்
அவர் மூலமா நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் சிராக்கியத்தையும் விசுவாசத்தினை பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினால மேன்மை பாராட்டுகிறோம். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினால கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, அதுதான் ஆரம்பத்தில் சொன்னது, யாரெல்லாம் அந்த பாக்கியத்தை அனுபவிப்பாரு என்று சொன்னா, யாரெல்லாம் அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்களோ, இவர் எனக்காக பலியை செலுத்தினார், இவர் எனக்காக இந்த பூமிக்கு வந்தார். இயேசு கிறிஸ்து வந்தது என்னை மீட்கும்படியாக இயேசு வந்தாரு. இயேசு கிறிஸ்து தன்னை தெய்வம் என்று காண்பிக்க வரவில்லை, மனுகுலத்தை மீட்கும்படியாக வந்தாரு. சிலுவை மூலமாக கிறிஸ்து நம்மை நீதிமான்களாக்கி நம்முடைய பாவங்களை மன்னித்தது மாத்திரமல்ல, தேவனுடைய பார்வையில் நம்மை நீதிமான்களாக மாற்றி இருக்கிறத பார்க்கிறோம். நம்மை பாவங்களை மன்னித்தது மட்டுமல்ல, தேவனுடைய பார்வையில நம்மை எப்படி மாற்றி இருக்கிறாச்சுன்னா நீதிமான்களாக மாற்றி இருக்கிறாரு. ஆரை மாற்றி இருக்கிறாரு? யாரெல்லாம் அவருடைய நாமத்துமே விசுவாசம் உள்ளவராகி அவரை ஏற்றுக்கொண்டார்களோ அத்தனை பேர்களை தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரத்தை கொடுத்து நம்மை நீதிமான்களாக மாற்றி தேவனுக்கு முன்பாக வைத்திருக்கிற பார்க்கிறோம். தீத்து 3ஆம் அதிகாரம் 4 முதல் 7 வரை வாசியுங்கள். தீத்து 3ஆம் அதிகாரம் 4 முதல் 7 வரை. நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய தயவும் மனுஷர் மேலுள்ள அன்பும் பிரசன்னமான போது நாம் செய்த நீதியின் கிரைகள் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியும் மறுஜன்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்கத்தினாலும் நம்மை ரட்சித்து தமது கிருபையினால பாருங்கள், நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு நித்திய ஜீவன் உண்டாகும் என்கிற நம்பிக்கையின்படி சுதந்திரர் ஆகப்படத்தக்கதாக அவர் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக அந்த பரிசுத்த ஆவியை நம்ம சம்பூர்ணமா பொழுந்திருக்கிறாரு. இது நாம் செய்த நீதியின் கிரையில் நிமித்தம் அல்ல, நம்முடைய செய்த நீதியின் கிரையில் நிமித்தம் இல்ல. நாம் தேவனுக்கு முன்பாக நீதிமான்களாக ஆக்கப்பட்டது நாம் செய்த நீதியின் கிரையில் நிமித்தமாக இல்லை. இயேசு கிறிஸ்துவோட இரக்கத்தினால, அவருடைய இரத்தத்தினால, இயேசு கிறிஸ்து தம்முடைய இரத்தத்தை நமக்காக சிந்தினதுனால நாம் என்ன செய்கிறோம் சொன்னா, நம்மை தேவனுக்கு முன்பாக நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். ஆரெல்லாம் இந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் நீதிமான்களாக தேவனுக்கு முன்பாக நிற்கிறத பார்க்கிறோம். 7வது நாம் கடைசியாக பார்க்கும்போது நமக்கு புத்திர சுவிகாரத்தை கொடுக்கும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த கல்வாரி சிலுவை தெரிந்ததை பார்க்கிறோம். நமக்கு புத்திர சுவிகாரத்தை கொடுக்கும்படியா கல்வாரி சிலுவை என்ற நோக்கத்துல இந்த 7 காரியங்களை சிந்தித்தோம். லாஸ்டாக நமக்கு புத்திர சுவிகாரத்தை கொடுக்கும்படியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த சிலுவை மரணத்தை தெரிந்ததை பார்க்கிறோம். கலத்தியர் 4ஆம் அதிகாரம் 4:5 வாசியங்கள். 4:5 காலம் நிறைவேறின போது ஸ்திரீயினத்தில் பிறந்தவரும் நியாய பிரமாணத்தை கீழவருமாக தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். மேலும் நீங்கள் புத்திரரா இருக்கிறபடினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தம்முடைய குமாரனுடைய ஆவியை நம்முடைய இருதயத்தில் அனுப்பினார். இது எப்போ உண்டாகிறதுன்னா அவரை விசுவாசிக்கும் போது, இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை நாம் விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் போது அந்த என்ன செய்கிறதுன்னா அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவி நமக்குள்ள வருகிறத பார்க்கிறோம். நாம் புத்திர சுவிகாரத்தை பெற்றுக் கொள்ளுகிறோம். நமக்கு புத்திர சுவிகாரத்தை கொடுக்கும்படியாக சிலுவை மூலமாக தேவனுடைய குடும்பத்துல நம்மை பிள்ளைகளாக கிறிஸ்து தெரிந்து கொண்டு அவரோடு கூட நம்மை சுதந்திரவாளியாக மாற்றி இருக்கிறார். அவர் சுதந்திரவாளியாக நம்மை மாற்றி இருக்கிறார். இப்போ நாம் என்ன செய்கிறோம்? இயேசு கிறிஸ்து ஆரெல்லாம் ஏற்றுக்கொண்டு அவர் நாமத்துமே விசுவாசம் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கின்ற வேதம் சொல்லுகிறது. ஆரெல்லாம் இந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறார்களோ இந்த நிமிடம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தாலும் இந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அவருடைய பிள்ளைகளாகும்படியான பாக்கியத்தை
தேவன குடும்பத்துல ஒருவராக என்ன செய்ய முடியும்னா இணைக்கப்பட முடியும். ஆரெல்லாம் இந்த இயேசு கிறிஸ்துவ நாம் நம்புகிறார்களோ, ஆரெல்லாம் இந்த இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிறார்களோ, அவர்களுக்கு என்ன செய்ய முடியும்னா இயேசு கிறிஸ்து இந்த பாக்கியத்தை தருவாரு. நாம் இந்த வேளையில இயேசு கிறிஸ்துவ நம்புங்கள், இயேசு கிறிஸ்துவ விசுவாசியுங்கள். இந்த வேளையில தேவ கரத்துல ஒப்பு கொடுப்போமா? இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில நமக்காக இரத்தம் சிந்தி, நமக்காக உண்டு பண்ண, நமக்காக மரிக்கும்படியாக இந்த பூமிக்கு வந்தாரு. முதலாக நமக்காக மரிக்கும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்ததை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து என்னத்துக்காக இந்த பூமியில வந்தாரு? என்னத்துக்காக இயேசு கிறிஸ்து இந்த கல்வாரி சிலுவையை தேர்ந்தெடுத்தாரு? நமக்கு பதிலாக மரிக்கும்படியாக, நமக்கு பதிலாக கிரயத்தை செலுத்தும்படியாக, நம்முடைய பாவத்துக்கான பரிகாரத்தை செலுத்தும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த கல்வாரி சிலுவையை தேர்ந்தெடுத்தாரு. இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள், இயேசு கிறிஸ்துவை நம்புங்கள். அவர் நமக்காக மரித்திருக்கிறாரு, அவர் நமக்காக பரிகாரம் செலுத்தி இருக்கிறாரு. அவர் நம்மீதுள்ள தேவ கோபாக்கிரையை நீக்கியிருக்கிறார். பாருங்கள், ஆரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்திருக்கிறீர்களோ அவர்களுடைய கோபாக்கிரை, அவர்கள் மேல் வர வேண்டிய கோபாக்கிரை இயேசு கிறிஸ்துவ மேல வந்து விட்டது. நீங்கள் இயேசு கிறிஸ்துவ இந்த வேளையில நம்புவீர்கள் இருந்துச்சுன்னா, இந்த வேளையில இயேசுவை நம்புவீர்கள் இருந்துச்சுன்னா, உங்களுக்காக இயேசு பலியாகி விட்டாரு, உங்களுக்கான பரிகாரத்தை செலுத்தி விட்டாரு. நீங்கள் பட வேண்டிய கோபாக்கிரைகள் என்று உங்களை காப்பாற்றும்படியாக அவர் பலியாகி விட்டாரு. இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் நம்மை அவரோட ஒப்புரவாக்குறது, நம்மை ஒப்புரவாக்கும்படியாக இயேசு இந்த கல்வாரி சிலுவையை தேர்ந்தெடுத்ததை பார்க்கிறோம். ஆரெல்லாம் அந்த இயேசுவை நம்புகிறீர்களோ அவர்கள் தேவனோட ஒப்புரவாக்கப்படுவார்கள். தேவன குடும்பத்தின் ஒரு அங்கமாக ஆண்டவர் உங்களை மாற்றுகிறத பார்க்கிறோம். ஆரெல்லாம் அந்த இயேசு கிறிஸ்துவை இந்த வேளையில நம்புகிறீர்களோ, நம்பிக்கையோடு ஜெபிக்கிறீர்களோ, உங்களை தேவன் என்ன செய்வாரு? அவருடைய குடும்பத்தில் அங்கத்தினர்களாக, தேவனுடைய குடும்பத்தில் உள்ள ஒரு உறுப்பினர்களாக தேவனுடைய இரத்தத்தால உங்களை மீட்டுக் கொண்டு அவரோடு ஒப்புரவாக்கி அந்த பரலோக பாக்கியத்தை உங்களுக்கு தரும்படியாக, நித்திய ஜீவனை தரும்படியாக, உங்களுக்கு சதா காலத்துல தேவனோடு ஆளுகை செய்கிற அந்த பாக்கியத்தை தரும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த கால வேளையில உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறாரு. இயேசு கிறிஸ்து இந்த வேளையில ஆரெல்லாம் நம்பியிருக்கிறோ உங்களுக்கு பாவ மன்னிப்பு கிட்டும், உங்களுக்கு பரிசீலித்தாச்சு, உங்களை பாவத்தில் விடுதலை, உங்களுக்கு ஆக்கிர தீர்ப்பு இல்ல, உங்களுக்கு ஆக்கிர தீர்ப்பு விடுதலை, உங்களுக்கு அந்த கோபாக்கிரை இல்ல, உங்களுக்கு கோபாக்கிரை விடுதலை தருகிறாரு. தேவனோடு உங்களை ஒப்புரவாக்குறாரு, தேவன் உங்களை ஒப்புரவாக்கி இருக்கிறாரு. இயேசு கிறிஸ்து முழுமையோடு நம்புங்க, முழுமையோடு விசுவாசிங்க. இயேசு இந்த கல்வாரி சிலுவையிலே மரித்தது என்னுடைய பாவத்துக்காக, என்னுடைய மீறலுக்காக, நான் செய்த அநியாயத்துக்காக. ஆண்டவரே, நான் உங்களை நம்புகிறேன், எனக்காக இந்த பூமிக்கு வந்தீரு, என்னுடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டீரு, பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்து என்ன காப்பாற்றும்படியாக ஆண்டவரே நான் உண்மை ஏற்றுக்கொள்கிறேன், உண்மை கருத்தை என்ன ஒப்புக் கொடுக்கிறேன்னு சொல்லி இந்த நல்ல வேளையில ஆண்டோட கருத்தை உங்களை ஒப்புக் கொடுங்க. தேவன் உங்களை நேசிக்கிறாரு, உங்க பெற்றோர்களை நேசிக்கிறத பார்க்கலாம். ஒரு காலத்துல உங்க பெற்றோர்கள் உங்களை நேசித்ததை பார்க்கலாம். பல மடங்கு அதிகமாக இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் உங்களை நேசித்துக் கொண்டிருக்கிறாரு. நீங்கள் உங்க பிள்ளைகளை நேசிப்பதை விட பல மடங்கு அதிகமாக இயேசு உங்களை நேசிக்கிறாரு. எப்படியாவது இந்த பாவ மன்னிப்பை பெற வேண்டும், எப்படியாவது இந்த ரட்சிப்பை பெற வேண்டும், எப்படியாவது தேவ வைத்திர பாக்கியத்தை பெற வேண்டும் என்பதற்காக இயேசு கிறிஸ்து உங்களோட உங்களை வசனத்தை கொண்டு பேசுகிறார். நீங்கள் இந்த இயேசு கிறிஸ்துவை நம்புவீர்களானா, விசுவாசிப்பீர்களானா, தேவன் தருகிற சகல பாக்கியத்தை பெற்றுக் கொண்டு தேவனுடைய பிள்ளைகளாக சமாதானத்தோடு வாழ முடியும், சந்தோஷத்தோடு வாழ முடியும், மன மகிழ்ச்சியோடு வாழ முடியும். ஆண்டவர் எங்களை நாங்களும் வருஷமே இயேசுவை ஏற்றுக்கொண்டோம். இந்த இயேசுவை நம்பின போது எங்களோட துக்கங்கள் மாறினது, எங்களோட பாரங்கள் மாறினது, எங்கள் கவலைகள் மாறினது, எங்கள் கண்ணீர்கள் மாறினது, எங்களுக்கு சமாதானம் பெற்றுக் கொண்டோம். தேவன் தருகிற நித்திய சமாதானத்தை நாங்கள் பெற்றுக் கொண்டோம். பாருங்கள், கலங்காதபடி, பயப்படாதபடி, பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு விடுதலை தந்தாரு. இந்த இயேசு கிறிஸ்து நீங்க விசுவாசிப்பீர்களானா, இந்த இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் இந்த வேலையில விடுதலை தர அவர் போதுமானவராக இருக்கிறாரு. அவர் மாறாத தெய்வம், ஒரு நாள் மாறாத தெய்வம், இருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனை
குறித்து உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் உங்களை நேசிக்கிற இந்த நாட்கள்ல, உங்களுக்கு இந்த கிடைக்கின்ற இந்த நாட்கள்ல இந்த உங்களை ரட்சிப்புக்கு ஏற்றவர்களை நீங்கள் அறிந்து கொண்டிருப்பீர்களா உங்களுக்கு நலமாக இருக்கும். ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். கோபாக்கிரே மகா நாள் வரப்போகிறது. ஆண்டவரை யாரெல்லாம் இருக்கிறார்களோ, யாரெல்லாம் இந்த சத்தியத்தை நம்பாத இருக்கிறார்களோ, துன்மார்க்கிற தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்தில் தள்ளப்படுகின்ற ஒரு நாட்கள் வரப்போகிறது. அவரை ஆரெல்லாம் நம்பி ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார்களோ, அவர்கள் பரலோக ராஜ்யத்துல சூரியனை போல நட்சத்திரங்கள் போல பிரகாசிக்கின்ற நாட்கள் வரப்போகிறது. பாருங்கள், ஆண்டவரை நம்பி விசுவாசித்து அவருக்கு உங்களை ஒப்பு கொடுத்து பாருங்கள். ஆண்டவர் உங்களை நேசிக்கிறாரு. சோத்திர ஆண்டவரே, சோத்திரம் சோத்திரப்பா, உங்க கரத்திலே தருகிறோம். ஆண்டவர் மட்டுமாக இடப்பட்டதுக்காக நன்றி. உடைய நாம மாத்திரம் மைப்படுத்தும். மீ பிரேசுமனை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென் ஆமென்.
ஹalleluya அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.